பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஜாவஸ்னா பிபனி இஸ்ராயீல் பஹர ஃபஅத்பஅஹும் ஃபிர்அவுன் வ ஜுனூதுஹு பகியன் வ அத்வா ஹத்தா இதா அதரகஹுல் கர்கு கால ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதீ ஆமனத் பிஹி பனூ இஸ்ராயீல் வ அன மினல் முஸ்லிமீன் ஆல் ஆன வகத அசைத கபுலு வகுந்த மினல் முஃப்ஸிதீன். அன்பிற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய தஸ்கியாவின் தோழர்களே, தோழியர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சூரா யூனுஸில் 90வது வசனத்திலிருந்து 91வது வசனம் வரை ஃபிரௌனுடைய கடைசி தருணத்தை பற்றியும் அந்த தருணத்தில் அவன் கூறிய வார்த்தைகளை குறித்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான். அல்லாஹ் கூறுகின்றான், வஜாவஸ்னா பிபனி இஸ்ராயீல் பஹர, அந்த கடலை பனு இஸ்ரவேலர்களை நாம் கடக்கச் செய்தோம். ஃபஅத்பஅஹும் ஃபிர்அவுன் வ ஜுனூதுஹு பகியன் வ அத்வா, ஃபிர்அவுனும் அவனுடைய கூட்டத்தார்களும் விரோதத்தின் காரணமாக அந்த பனு இஸ்ரவேலர்களை பின்தொடர்ந்தார்கள். ஹத்தா இதா அதரகஹுல் கர்கு, ஃபிர்அவுனை மூழ்கடிக்கக்கூடிய அந்த நிலை அவனை அடைந்து கொள்ளும் பொழுது கால, அப்பொழுது அவன் சொன்னான், ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதீ ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல வ அன மினல் முஸ்லிமீன். பனு இஸ்ரவேலர்கள் எந்த இறைவனை கொண்டு விசுவாசம் கொண்டிருக்கிறார்களோ அந்த இறைவனை நானும் விசுவாசம் கொள்கிறேன், நானும் முஸ்லிம்களில் ஒருவராக ஆகிவிட்டேன் என்று கூறினான். அப்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு பதில் சொல்லும் பொழுது, ஆல் ஆன, இப்பொழுதுதான் உனக்கு நேரம் வந்ததா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு. வகத அசைத கபுலு வகுந்த மினல் முஃப்ஸிதீன், இதற்கு முன்னால் அல்லாஹ்விற்கு மாறு செய்துவிட்டு பூமியிலே குழப்பத்தை உண்டாக்கக்கூடியவர்களில் ஒருவனாக இருந்துவிட்டு இப்பொழுதுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நேரம் வந்ததா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்டு அவனுடைய ஈமானை நிராகரித்து விட்டான் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். இங்கே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை நம்பிக்கை கொள்வதற்கும் தன்னுடைய கட்டளைகளை இந்த உலகத்தில் ஏற்று நடப்பதற்கும் தன்னுடைய விலக்கல்களிலிருந்து விலகியிருப்பதற்கும் பல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் கொடுக்கின்றான். அந்த சந்தர்ப்பங்களை யார் சரியான முறைகளை பயன்படுத்தி கொண்டார்களோ நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். யார் அந்த சந்தர்ப்பங்களை சரியான முறையில் பயன்படுத்தாமல் வீணடித்து விட்டார்களோ அவர்களுக்குண்டான கால தவணைகள் முடியும் பொழுது கடைசி தருணத்தில் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பார்கள் என்றால், அல்லாஹ்விடத்தில் தன்னை திருத்திக் கொள்வதற்குண்டான ஒரு சந்தர்ப்பத்தை மீண்டும் கேட்பார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுக்க தயாராக இல்லை என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. ஃபிரௌனை போலத்தான் அவனுடைய மனைவி ஆசியா அம்மையார் அவர்கள் அவன் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தார்கள். அவர்கள் புரிந்து கொண்டார்கள், இவன் கடவுள் கிடையாது, உண்மையான கடவுள் யார் என்று சொன்னால் ஃபிரௌனையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேர்களையும் படைத்தவன் தான் உண்மையான கடவுள் என்று புரிந்து கொண்ட பிறகு மாடா மாளிகைகளில் வாழ்ந்தவர்கள், சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள், ஒரு ராணிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் எல்லாவற்றையும் துறந்து அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள். ஃபிரௌனுடைய கொடுமைகளையும் அனுபவித்தார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே துஆ செய்தார்கள், ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, இறைவா எனக்காக வேண்டி சொர்க்கத்தில் ஒரு இல்லத்தை, ஒரு மாளிகை நீ கட்டுவாயாக. வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன், ஃபிரௌனிடத்திலிருந்தும் அவனுடைய செயல்களிலிருந்தும் என்னை நீ பாதுகாத்து விடுவாயாக, இன்னும் அநியாயக்கார கூட்டத்தார்களிடமிருந்தும் என்னை காப்பாற்றி விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் என சூரா தஹ்ரீமில் 11வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான். இந்த வசனத்தை கூறும் பொழுதே அல்லாஹ் ஃபிரௌனுடைய மனைவியை உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மூமின்களுக்கும் உதாரணமாக காட்டுகிறான் என்று சொல்லியே இந்த விஷயத்தை ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கின்றான். அப்படி என்று சொன்னால் நாம் புரிந்து கொள்வதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று என்னவென்று சொன்னால், அவர்கள் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்த பிறகு கூட உண்மையை புரிந்து கொண்டு அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்காக வேண்டி உலகத்தில் என்ன கஷ்டங்களையும் சந்திப்பதற்கு தயாராக இருந்தார்கள் என்பதை நாம் தெளிவான முறையில் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல அன்பிற்கினிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு எல்லா சமுதாயத்தவர்களையும் எடுத்து காட்டப்பட்டது. அப்பொழுது ஒரு இறை தூதர் செல்கிறார், அவரோடு சில பேர்கள் செல்கின்றனர். இன்னொரு இறை தூதர் செல்கிறார், அவரோடு ஒரே ஒரு நபர், அவரை கொண்டு விசுவாசம் கொண்ட ஒரே ஒரு நபர், அவருடைய சமுதாயத்தை சார்ந்தவர் செல்கிறார். இன்னொரு இறை தூதர் செல்கிறார், அவரோடு 10
சமுதாயத்தை சார்ந்தவர்கள், அவருடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் செல்கின்றனர். அதே போல் இன்னொரு இறை தூதர் செல்கிறார், அவரோடு 5 அவர்களுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பின்தொடர்ந்து செல்கிறார்கள். இப்படியாக சென்று கொண்டிருக்கும் பொழுது நான் என்னுடைய பார்வை உயர்த்தி பார்த்தேன். ஒரு பெருங்கொண்ட கூட்டம் அங்கே சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்டேன், யா ஜிப்ரீல், ஹா உலாய் உம்மத்தி, ஜிப்ரீலே, இவர்கள் என்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களா என்று கேட்டேன். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இல்லை, இருந்தாலும் நீங்கள் அடிவானத்தை பாருங்கள் என்று சொன்னார்கள். அடிவானத்தை பார்த்த பொழுது அதில் ஒரு பெருங்கொண்ட கூட்டம் சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஹா உலாய் உம்மத்துக்க, இவர்கள்தான் உங்களுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இவர்களை முந்தி செல்லக்கூடிய அந்த 70,000 நபர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எந்த விதமான கேள்வி கணக்கு இல்லாமல் சுருக்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொன்ன செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தோழர்களுக்கு சொன்னார்கள். அப்பொழுது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த 70,000 நபர்கள் எந்த விதமான கேள்வி கணக்கு இல்லாமல் சுருக்கத்திற்கு செல்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கான காரணம் என்ன என்று கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கானூ லா யக்தஊன வலா யஸ்தர்கூன வலா யத்தயரூன வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அவர்கள் சூடு போட்டு கொள்ள மாட்டார்கள், அவர்கள் மந்திரிக்க மாட்டார்கள், அதே போல பறவை சகுனத்தை அவர்கள் பார்க்க மாட்டார்கள், தங்களுடைய இறைவன் மீது முழுக்க முழுக்க நம்பிக்கை வைப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் 70,000 நபர்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் சுருக்கத்திற்கு செல்பவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உடனே உக்காஷா இப்னு மெஹ்சன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, உதுல்லாஹ் அன் யஜஅலனி மின்ஹும், அந்த 70,000 நபர்களில் ஒருவனாக நானும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் எனக்காக என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம ஜஅல்ஹு மின்ஹும், இறைவா, அந்த 70,000 நபர்களில் இவரையும் ஒருவராக நீ ஆக்கி வைப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். பிறகு இன்னொரு சஹாபி எழுந்து, எனக்காக வேண்டியும் துஆ செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சபகக பிஹா உக்காஷா, உக்காஷா அந்த துஆவை கொண்டு உங்களை முந்தி சென்று விட்டார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே 6059வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸில் நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பிரார்த்தனை கொடுத்திருந்தான். அந்த பிரார்த்தனையை உக்காஷா இப்னு மெஹ்சன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டார்கள். அவர்களுக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை அற்புதமான முறையில் பயன்படுத்தி கொண்டதனுடைய விளைவாக நாளை மறுமை நாளில் 70,000 நபர்கள் சொர்க்கத்திற்கு கேள்வி கணக்கே இல்லாமல் செல்லக்கூடிய அந்த கூட்டத்தார்களில் ஒருவராக தன்னை ஆக்கிக் கொள்வதற்குண்டான வாய்ப்பை பெற்றுவிட்டார்கள். இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய, விளங்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். நமக்கு சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாய்ப்புகளை பயன்படுத்த நாம் தவறிவிட்டோம் என்று சொன்னால் என்னதான் நாம் வருத்தப்பட்டாலும், என்னதான் நாம் துயரப்பட்டாலும் அந்த வாய்ப்புகள் மீண்டும் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லவே முடியாது. அன்பிற்கினிய சகோதரர்களே, வாய்ப்புகளை இழந்து மறுமை நாளில் பரிதவிப்பவர்கள், அல்லாஹ்வுடைய வேதனையை சுவைப்பவர்கள், அவர்களுடைய வார்த்தைகளை குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஹத்தா இதா ஜா அஹதுஹுல் மௌத்து, அவர்களில் ஒருவருக்கு மரணம் வரும் பொழுது, கால ரப்பிர்ஜுஊனி, இறைவா, என்னை மீண்டும் இந்த உலகத்தில் வாழ வைப்பாயாக, லஅல்லி அமல் சாலிஹன் ஃபீமா தரக்து கல்லா, நான் விட்டு வந்த நல்ல காரியங்களை செய்கிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் அவன் மன்றாடுவான். ஆனால் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அது ஒரு வெற்றி சொல், எந்த பொருளும் இல்லாத வெற்றி சொல் என்று அந்த வார்த்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதாசீனப்படுத்தி விடுவதாக சூரா அல் முஃமினூனில் 99வது வசனத்திலிருந்து 100வது வசனம் வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெரியப்படுத்துகிறான். அதே போல விசாரணையினுடைய நாளில் தங்களுடைய தலைகளை தாழ்த்தி கொண்டு முஜ்ரிமீன்கள், குற்றவாளிகள் இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களெல்லாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள், ரப்பனா அபுசர்னா வசமிஅனா ஃபர்ஜிஅனா நஅமல் சாலிஹன் இன்னா மூக்கினூன், இறைவா, எங்களை நீ பார்ப்பாயாக, எங்களுடைய கோரிக்கைகளை செவிதாழ்த்தி கேட்பாயாக, ஒரு தடவை எங்களை உலகத்திற்கு அனுப்பு, நாங்கள் முஃமின்களாக ஆகிவிடுவோம் என்று மன்றாடுவார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இக்தனிம் ஹம்சன் கபல ஹம்சின், 5 நிலைகள் உங்களுக்கு வருவதற்கு முன்னால் 5ஐ நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதில் ஒன்று, வயோதிகம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், வறுமை வருவதற்கு முன்னால் செல்வத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், வேலைகள் வருவதற்கு முன்னால் ஓய்வான தருணங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்பாக
உங்களுடைய வாழ்க்கையை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழ்க்கையையும் வாலிபத்தையும் செல்வத்தையும் எத்தனையோ நியமத்துகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிறான். அந்த நியமத்துகளை சரியான முறையில் பயன்படுத்த தவறிவிட்டோம் என்று சொன்னால் மறுமை நாளில் மிகப்பெரிய நஷ்டத்திற்குரியவர்களாக நாம் ஆகிவிடுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக என்று கேட்டுக்கொண்டு வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.